வணக்கம் அன்பு நண்பர்களே. அரசியல் அப்படிங்கிறதே ரொம்ப சுவாரஸ்யமானது. அரசியல்ல சில பேர் பல லட்சங்களை சம்பாதிப்பாங்க. சில பேர் லட்சியங்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருப்பாங்க. அப்படிதான் இங்கேயும் ஒரு வீட்டுக்குள்ள நான் இருந்துட்டு இருக்கேன். இந்த வீட்டினுடைய பின்னாடி ஒரு உருக வைக்கக்கூடிய ஒரு அரசியல் கதையும் இருக்கு. திமுகவினுடைய தலைவரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய காலத்திலும் சரி, அதற்கு முன்பு மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலத்திலும் சரி, திமுகவினரை உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லும்போதே திமுகவினருக்கு ரொம்பவே ஒரு ஆழமான ஒரு பிணைப்பு ஏற்படக்கூடியதை ஒரு பத்திரிகையாளராக நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம். அந்த வகையில் பார்த்தா இங்கேயும் அப்படிதான். தக்கலை பகுதியைச் சேர்ந்த மணி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவினுடைய ஒரு தொண்டர், ஒரு நிர்வாகி, அவருடைய மரணத்திற்கு பின்பு அவருடைய குடும்பத்தோட நிலையை கருத்தில் கொண்டு திமுகவினுடைய நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அவருக்காக இந்த வீட்டை கட்டி எழுப்பியிருக்காங்க. அந்த வீட்டில் தான் இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன். இந்த வீடு இருக்கிறது தக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் தான் இருந்துட்டு இருக்கு. தக்கலை மணி அப்படிங்கிறவருடைய குடும்பத்துக்காக தான் இந்த வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. யார் இந்த தக்கலை மணி? இந்த அளவுக்கு உடன்பிறப்புகள் அவருக்காக ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அந்த குடும்பத்திட்டே நம்ம பேசிடலாம். தக்கலை மணி அவர்களுடைய மனைவி கிரிஜா இப்போ என்னோட இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். அக்கா வணக்கம். வணக்கம். அக்கா, அவங்க தக்கலை மணி அப்படின்னு சொன்னாலே இந்த ஏரியாவில் எல்லாருக்குமே நல்லா தெரியுது, நல்ல பரிச்சயம். எப்படி அவங்களுக்கு அரசியல் ஆர்வம் வந்துச்சு? நீங்க அவங்களோட வாழ்ந்த முறையில் அவங்களுக்கு திமுக மேலே அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிணைப்பு இருக்கும், அதை எப்படி உள்வாங்கியிருக்கீங்க? அப்படின்னா அவர் என்ன கல்யாணத்துக்கு 35 வருஷமாகவே அரசியல் இருக்கார். 20 வருஷம் எனக்கு கல்யாணம் கழிஞ்சு 20 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் அரசியல் டிம்போ ஓட்டிருந்தார் கல்யாணத்தோட. அதுக்கப்புறம் அவங்க மக 1 வயசு பிறந்ததுக்கப்புறம் அந்த 1 வயசுக்கு அப்புறம் அவர் டிம்போ ஓட்டினதை விட்டுட்டு ஃபுல் அரசியலுக்கே இறங்கிட்டார். இப்போ கலைஞர் எங்கேயாவது பேசுறாருன்னா, அல்லது மு.க. ஸ்டாலின் எங்கேயாவது பேசுறாருன்னா பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு லேட்டாக வருவார், அந்த மாதிரி அனுபவம்? ஆமாம், அவர் வீட்டுக்கு வாரதில்லை சிலப்போ. இல்லைன்னா நைட்டு 12 மணி 2 மணி இப்படி வருவார். அந்த மாதிரி இதாக இருக்கும்போது வீட்டுக்கே வாரது கிடையாது. மக்களுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் இருந்துச்சுக்கா? ஒரு டெம்போ மக்களுக்கு அவருக்கு அரசியலில் ரொம்ப அட்டாச். ஏன்னா அவர் வந்து தேடி 24 மணிக்கு ஆட்கள் வந்துட்டே இருக்கு. ஏன்னா அவர் என்ன ஹெல்ப் கேட்டாலும் உடனே போய் சொல்லுவார். ஏன்னா எங்களுக்குன்னு அவர் எங்களை கவனிக்க மாட்டார், மக்களுக்குன்னு அவர் இறங்கி எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவார். நான் இப்போ இந்த வீடியோ எடுக்க வந்தவருடைய முக்கியமான நோக்கமே என்னன்னா, வீடு கூட தனக்குன்னு அவர் கட்டிக்கல. இல்லை, ஒரு நகராட்சியினுடைய துணைத் தலைவர் வரைக்கும் இருந்திருக்காரு. பொதுவாக அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு சம்பாத்தியம் அப்படிங்கிறதா மாறி போயிருக்கிற நேரத்தில் அவர் எப்படி இவ்வளவு நேர்மையா எதுவுமே தனக்குன்னு சம்பாதிக்காம இருந்திருக்காருல்ல? நீங்க என்னைக்கா திட்டிருக்கீங்களா? திட்டிருக்கேன். என்ன சொல்லுவாங்க? நான் சொல்லுவேன், இப்படி வீடு இல்லாமல் நாங்கள் இதோட ஒரு 10 வீடு மாறி இருப்போம். வாடகை வீடு. அப்போ அடிக்கடி மாறுறீங்க? அதாவது வீடு சிலப்போ ஒத்துக்காது, இடம், அதனால வேண்டாம் இந்த வீடு மாறிப்போம் அப்படின்னு நிறைய வீடு மாற சொல்லுவாங்க. அப்படி மாறி இருக்கும். மற்றபடி வீடு வைக்கணும்னு நான் சொல்லுவேன், ஒரு வீடு இல்லை அப்படின்னு நான் திட்டியிருக்கேன். அவர் அதை பற்றி கண்டுக்க மாட்டார். சரி, இப்போ அவங்கள அடக்கம் செய்த இடம், அதை பார்த்த பின்னாடி அந்த கல்லறை இருந்துச்சு, அங்கேயே ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது நீங்க கோரிக்கை வச்சீங்களா? தன்னாலேயே உடன்பிறப்புகள் செய்திருந்தாங்களா? நான் கோரிக்கை வைக்கல. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க அரசியலில் உள்ள அவங்களாட்டு தீர்மானம் பண்ணி கட்சிக்காரங்க அவங்க சரி இந்த சிட்டார் ரவிச்சந்திரன் அண்ணனும் பிரின்ஸ் அண்ணன் கேரளா மாநிலத்தை இளைஞரணி தலைவராக அந்த பிரின்ஸ் அண்ணன் சேர்ந்து தான் இந்த வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களாட்டே முடிவெடுத்து வீடு கட்டினாங்க. ஆனால் இந்த இடம் வந்து 35 வருஷம் முன்னாடி வாங்கிட்டது, இருக்கும்போதே வாங்கிட்டது. அப்போ அவங்க இருந்தாலும் சரி அதில் மாதிரி வீடு கட்டி கொடுப்போம், வீடு இல்லை அப்படின்னு நாங்கள் இருந்த வீடு வந்து ஓட்டு வீடு, ஒரு அரசியல் இருக்கக்கூடிய வீடு கிடையாது நாங்கள் இருந்த வீடு. அப்போ அந்த நேரத்தில் இவர் இறந்த அன்னைக்கு தான் அவங்களுக்கே தெரியும், இப்படி மணி அவங்க இப்படி இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு. ஆமாம், இறந்தப்போ வரும்போது தான் இந்த வீடா அப்படின்னு. வெளியே பார்த்தா அவர் பெரிய இந்த இதுக்குற மாதிரி நல்ல அரசியல் ஒரு பெரிய ஆளாக வெளியே போவார். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து எந்த வசதியுமே எங்களுக்கு கிடையாது. நீங்க என்னைக்காவது இப்படி வெள்ளை சொல்லையுமா அலையிறோம் அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? நிறைய சினிமா படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம், வெள்ளையை சொல்லையுமா அலையிறோம் அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளையை சொல்லையுமா இப்படி போறவங்க இவ்வளவு பொருளாதார நலிவுல இருக்கும், இந்த அரசியல் தேவையா அப்படின்லாம் என்னைக்காவது பேசியிருக்கீங்க? கேட்டிருக்கேன். என்ன ஒரு சொல்லுவாங்க? குடும்பத்தை முதல்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் அரசியலை பார்க்கணும், எங்களை கவனிக்காமல் உங்களை என்ன அரசியல் அப்படின்னு நான் திட்டியிருக்கேன் பல நாள். அவங்க என்ன ரெண்ட சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு முதல்ல மக்கள் தான் முக்கியம், ரெண்டாவது தான் குடும்பம். திமுக மேல அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிணைப்பு நீங்க பார்த்திருப்பீங்கல்ல? நான் உங்க வீட்டுல வந்து பார்த்தேன், ஸ்டாலினுக்கு பொன்னாடை போத்துற புகைப்படமா இருக்கலாம், கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பொன்னாடை போத்துற புகைப்படம், எல்லாருக்குமே பெயர் தெரிந்த நபராகவும் இருந்தாங்களா? அவங்களுக்கு பேர் தெரியுமா? இல்ல, எனக்கு எல்லாரும் பேரும் தெரியாது. இல்ல, அவங்களுக்குமே தலைவர்களுக்குமே தக்கலை மணி அப்படின்னா தெரியற அளவுக்கு தெரிய அளவுக்கு அவர் வளர்ந்துட்டாரு. ஆமா.
சரி, இப்போ வந்து திமுக தொண்டர்கள் இப்படி அதுக்கு அடுத்ததா வந்து உங்களுக்கு அந்த அந்த கட்சியினுடைய உடன்பிறப்புகள் அப்படின்னு சொன்னவங்க வந்து இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காங்கல்ல, இந்த எப்படி பார்க்குறீங்க இந்த தருணத்தை? இவ்வளோ பெரிய உதவி பண்ணனால அவங்கள வந்து நாங்கள் வந்து ஏன்னா இனி எங்களுக்கு வீடு இல்லாதனால அவங்க வீடு வச்சு தந்த பட்சத்தில் அவங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் செய்யும். ஏன்னா அவங்க இப்படி யாருமே இது இறங்கி முன்னிட்டு செய்ய வரல. அப்போ அவங்க செய்தனால நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கூட பிறப்பு மாதிரி அவங்களுக்கு ஒரு நன்றி. உண்மையிலே அந்த உண்மையில் உடன்பிறப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து ஆமாம், உடன் கூட பிறப்பு மாதிரி அவங்கள. ஏன்னா எங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணல, வேற யாரும் சப்போர்ட் இல்லை குடும்பத்துலேருந்து. ம், ம். சரி, இல்லை கவலைப்படாதீங்க. நம்ம ஒரு ஒரு காணொலிக்காக தான் நம்ம பேசுகிறோம், நினைவு கூறலை நம்ம இந்த சம்பவத்தையும். இப்போ அடுத்த பார்த்தா ஒரே பொண்ணு தான் உங்களுக்கு. பொண்ணு பேர் என்ன? தர்மகிசா அவங்க என்ன படிக்கிறாங்க? காலேஜ் தேர்ட் இயர். ஓகே, ஓகே. இப்போ திமுகவில் உங்க நீண்ட காலம் ஒரு 35 ஆண்டுகால அனுபவம், அரசியல்ல ஆழ்ந்த அனுபவம் கொண்டவங்க, பெரிதா எதுவுமே பொருளாதார ரீதியா சம்பாதிக்காம இது மாதிரி இருக்கக்கூடிய உண்மையாவே உழைக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நீங்க சொல்ற அட்வைஸ்னா என்ன சொல்லுவீங்க? கொஞ்சமா குடும்பத்தை பாருங்கன்னு சொல்ல விரும்புறோமா? நான் அப்படி தான் சொல்லுவேன். யாராக இருந்தாலும் சரி, க ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுன்னா பொண்டாட்டி குழந்தை முதல்ல முக்கியம், அதுக்கப்புறம் தான் அரசியல். என்னோட இது அப்படி தான். ஏன்னா இவர் எங்களை அண்ணாதை விட்டுட்டு போயிட்டாரு. இருந்தாலும் அவங்க சம்பாதித்து வைத்திருந்த ஒரு பெயர் தானே இன்னைக்கு ஆமாம் அடையாளமா ஆமாம் மாறி. ஆமாம். இப்போ நம்ம பெருசா நினைக்கிறோம். நாம் அப்போ அப்படி பார்க்கும்போது அவர் இப்படி இந்த நிலைமையை விட்டுட்டு போனதுனால அவங்க வந்து இந்த அளவுக்கு இறங்கி, ஏன்னா எங்களை வந்து இந்த ஒரு வீடை வச்சு நல்லா வச்சு தந்ததுனால அவங்களுக்கு நாங்கள் வந்து நன்றி கடையின வாழ்க்கை ஃபுல்லாக அவங்கள மறக்க முடியாது. திமுகவினர்லாம் இன்னமுமே அந்த சிநேகத்தோட இருக்காங்கல்ல, அதை இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அவங்க வந்து இப்போ எங்கள்கிட்ட எந்த ஒரு இதாக இருந்தாலும் எங்களை கவனிக்க நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா அரசியல் இருந்த மணிக்கு ஒய்ஃப் நாம வந்து அப்படி கண்டுக்காமல் விடக்கூடாது. ஒரு வேலை முனிசிபாலிட்டியில் ஒரு வேலை வாங்கி தர சமயத்து கொடுத்துருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமாம் ஆமாம். சரி. ஏன்னா வீட்டு செலவுக்காக அவங்க வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீடு என்ன ஒர்க் வச்சுருக்காங்க. பண்றீங்க இப்ப? பத்மநாபபுரம் நகராட்சியில தானா? ஆமாம், டிபிஐ மேடத்துக்கு பிஏட்டு போட்டு வந்திருக்காங்க. அதே பத்மநாபபுரம் நகராட்சியில உங்க துணைத் தலைவரா இருந்த. ஆமாம், அதே ஆஃபீஸில் பிஏட்டு போட்டு வந்திருக்காங்க. சரிம்மா, ரொம்ப நன்றி. பொண்ணு படிச்சு மேலும் மேலும் நல்ல உயர்ந்த பதவிக்கு வரணும் நாங்க எங்க வரோம். சரி அண்ணா, சரி சரி. நம்ம இவ்வளவு நேரம் தக்கலை மணி அவர்களுடைய வீட்டை திமுகவினுடைய நிர்வாகிகளே சில பேர் கட்டி கொடுத்துருக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இந்த பகுதியில் பல பேர் இப்படி ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்குறாங்க, அதுலேயும் திமுக சார்பிலேயே கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியான ஒரு செயலை தன்னோட சொந்த பணத்திலிருந்து செஞ்சுட்டு இருக்காரு என் கூட இருக்கக்கூடிய திமுகவினுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் சிற்றாறு ரவிச்சந்திரன். வணக்கம் சார். சார், எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த தக்கலை மணி அவர்களுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு பிரமாதமான வீடு கட்டியிருக்கீங்க. எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு சார்? இல்லை, அவர் அந்த இயக்கத்திற்காக ரொம்ப பாடுபட்டவர். ரொம்ப எதிர்க்கட்சியாக இந்த இயக்கம் இருக்கும்போதே நம்முடைய இயக்கத்துக்காக தலைவர் கலைஞருடைய கொள்கைகளை ரொம்ப வலுவாக ஏற்றுக்கொண்டு பணியாற்றக்கூடிய ஒரு நபர். பொதுமக்கள் அவருடைய 24 மணி நேரமும் பொதுமக்களுக்காக எந்த அன்றாட பிரச்சனைகளாக இருக்கிற ரேஷன் கார்டு முதல் எல்லா மருத்துவ உதவிகளாக இருந்தாலும் எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு நபர். அவர் இறந்ததுக்கு பின்னால் தான் அவருடைய குடும்ப சூழ்நிலை மிக சாதாரணமாக அந்த இறந்த வீட்டுக்கு தான் நீங்கள் முதல்ல இறந்த வீட்டு அதுக்கு முன்னால் வெளியில் நிர்வாகிகளாக எங்களை கழகத் தோழர்கள் அந்த இதோட பழகி நாங்கள். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்வாங்கினால தக்கலை மணின்னா ஒரு வீடு ஆடம்பரமாக இருக்கும். ஆடம்பரம்னா அவருடைய பவர் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் பெரிய அளவில் இல்லைனாலும் சொந்தமாக வீடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் வாடகை வீடு மலையில் ஒழுகக்கூடிய நிலமையில் இருந்தது. அப்போ அதனால் நம்ம கழக நண்பர்கள் 1-2 பேர் நாங்கள் ஆலோசித்து அதை வந்து கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்காக பாடுபடக்கூடிய ஒருத்தர் அவருக்கு வந்து ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடை கட்டணும். வீடும் பார்த்தேன். ரொம்ப நம்மளே நமக்குன்னு ஒரு வீடு கட்டினா எப்படி பார்த்து கட்டுவோமோ அது மாதிரி ரொம்ப கலைநுட்பமாக ரொம்ப அழகாக நல்ல செலவாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நானும் முடிஞ்ச அளவு மேக்சிமம் அங்கே போய் இருந்து அது மாதிரி அந்த பக்கத்தில் உள்ள இளைஞர்களும் கொஞ்சம் பேர் நல்லா உதவி பண்ணாங்க. அந்த பொருட்கள்லாம் கொண்டு போகிறதுக்கு அதை இது அவங்களே இலவசமாக அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு அந்த இடத்துக்கு சேர்க்கறதுக்கான உதவியெல்லாம் அந்த பகுதியிலேருந்து நிறைய பேர் பண்ணாங்க. சரி, இப்போ சிற்றாறு ரவிச்சந்திரன் சார் அவர்களை வந்து நான் அந்த வீடை கட்டி கொடுத்தாரு பெரும் பங்கு செஞ்சது சிற்றாறு ரவிச்சந்திரன் கேள்விப்பட்டோன்னே. நான் மட்டும் இல்லை, நம்முடைய நண்பர்கள் இன்னொன்று கேரள மாநில இளைஞரணியினுடைய அமைப்பாளர் அவங்க பேரும் சொல்லுவாங்க பிரின்ஸு. அவர் தான் முழுமையாக அதை வந்து கண்டிப்பாக மணியண்ணன் நம்ம கூட நல்ல அன்பாக
அவர் ஒரு சென்னை போகும்போதெல்லாம் எங்கள் கூடயே பிரயாணம் வருவார். இறக்குறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாலேயும் சென்னை போகும்போது எங்கள் கூட தான் வந்துட்டு வந்தார். அப்போ அதனால் அவருக்கு அதை செய்யணும். நான் அதுலேருந்து அப்படியே நூல் பிடிச்சி வரும்போது தான் சிற்றார் ரவிச்சந்திரன் இந்த ஒரு வீடு மட்டும் இல்லை, நிறைய வீடு கட்டியிருக்காங்க. இப்போ கூட நம்ம பார்க்குறோம், இது தேவிக்கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். இங்கேயும் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. ஃப்ரெண்டில் அதில் உள்ள நம்ம அந்த இதே பார்த்தோம், கல்வெட்டே பார்த்தோம், தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாள் அப்படின்னு போட்டு கட்டியிருக்கீங்க. இது தொடர்ச்சியாக இது மாதிரியான பணிகள் எப்படி சார்? இப்போது அது தொடர்ச்சியாகவே இப்போ இந்த இதுலேயும் இந்த பகுதியில் பஞ்சாயத்தினுடைய உறுப்பினராக இருந்தவங்க 2 பேர் அவங்க சகோதரர்கள் தாய் தகப்பன்களில் இறந்துட்டாங்க. அதில் நான் ரொம்ப குறிப்பாக பார்த்து அந்த வீடு கட்டப்பட்ட காலம் நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கு. எதிர்கட்சியில் அதில் வருஷம் பார்த்தேன், அதனால் கேட்குறேன். அப்போது வந்து ஒரு இதை பண்ணி அவர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். ரொம்ப இந்த இதில் தான் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணுங்கிற லெவலில் இங்கே இருக்கக்கூடிய முக்கிய மைக்கேல் பில்டர்ஸ் அவங்களையும் சந்தித்து, அப்போ அவங்கள அதில் நாங்கள் முழுமையாக ஹெல்ப் பண்ணி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை இது பண்ணி தான் நம்முடைய அப்போ பிடிஆர் அவர்கள் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளராக இருந்தார். அவர் தான் நேரடியாகவே வந்து இதை திறந்து தேவிக்கோடுங்கிறது கன்னியாகுமரியில் நாகர்கோவில் மாவட்ட தலைநகர்லேருந்து நான் வரும்போதே ஏதோ மலையும் மேடும் பள்ளமுமா இருக்கிற ஊர் மாதிரி தோணுச்சு. அங்கே வந்து மதுரையிலேருந்து பிடிஆர் சாரை கூப்பிட்டு வந்து இது பண்ணி எல்லா தலைவர்கள் அன்னைக்கு வந்திருந்தாங்க. அதை நம்முடைய தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்த வீடை இது பண்ணி கொடுக்குறோம். இது மாதிரி வேறையும் பணிகள் இப்போ அது பண்ணுறோம். இப்போ இங்கேயும் வந்து இப்போ இதையும் கூட மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் போன மாதமே மெயின்டைன் பண்ணி தாரேன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் இந்த மணி என்ன வீடு நடந்துகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் இன்னொரு வீடு கூட பேசும்போது சொன்னீங்க சார், இப்போ புத்தஞ்சந்தை. அதில் எப்படி பயனாளிகள் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க சார்? இல்லை, அது வந்து அதுக்கு வந்து ஒரு பிஷப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். இந்த மாதிரி வரக்கூடிய ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க, ரொம்ப ஏழை, ஓலை குடிசை, நைட்டெல்லாம் கரண்ட் இல்லை. நான் உண்மையிலே அன்றைக்கி போய் பார்க்குற அன்றைக்கி வந்து அந்த மழையெல்லாம் ரொம்ப பெஞ்சிருச்சுன்னா பாம்பு இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வருது, கொஞ்சம் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ தான் நானும் என்னுடைய நண்பர் எல்லாமே, நான் இண்டிவிஜுவல் அல்ல, உங்களுடைய எல்லாருமே நீங்கள் எல்லாமே திமுக நிர்வாகிகள் தானே? வேற நண்பர்கள் வேறையும் நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவங்க, அவங்கள சந்திச்சு இந்த மாதிரி சமூக ரீதியாக உதவி செய்யணும் ஈடுபடக்கூடிய ஆர்வம் சிற்றார் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு எப்படி வந்துச்சு? எனக்கு சின்ன வயசுல இருந்தே நீங்க சொல்றதுக்கு முன்னாடி உங்க சகாக்கள் சொல்றாங்க அந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவு நம்ம சாதாரண குடும்பம் இருந்தாலும் அந்த இதுல இருந்து ஏழ்மையான பின்னணியிலிருந்து தான் இருக்கிறோம். நம்ம என்னுடைய தாயாரும் தகப்பனாரெலாம் ஒரு தோட்ட தொழிலாளர்கள் தான். இப்போ சாருடைய பொருளாதாரம் நீங்கள் இப்போ என்ன பணி ரீதியாக என்ன மாதிரி? இப்போ வேறு 1-2 தொழில்கள், திருப்பரப்பு அருவியினுடைய இதெல்லாம் நான் தான் ஒரு 15 ஆண்டு காலம் நான் தான் வச்சுருந்தேன். எல்லாம் என்ட்ரன்ஸு இதெல்லாம் அப்படி ஓரளவுக்கு பொருளாதார இதில் வேறு தொழில் 1-2 வச்சு. நீங்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டதுனால எளிய மக்களும் அது மாதிரி மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை செய்யணும். நமக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே அப்படி. உங்களோட ரோல் மாடல்லாம் யார் சார்? அதிலலாம் ரோல் மாடல் நம்முடைய இதில் நிறையா இருக்கிறாங்க. என்னுடைய நண்பர்களும் நிறைய பேர் எல்லாருமே சமூக சிந்தனையோடைய தான். என்னது அடுத்தவங்க முடிந்தது என்ன முடியுமோ, ஒருத்தர் ஒரு எதிர்பார்த்து வராங்கன்னா அவங்கள நம்மளால் அவ்வளோ பண்ண முடியலைனாலும் நம்மளால் என்ன இயலும் அதை நம்ம செய்யணும். தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ அதிமுக அப்படின்னா ரத்தத்தின் ரத்தமே அப்படிங்கக்கூடிய ஒரு கோட்டு, திராவிட முன்னேற்ற கழகம்னா உடன்பிறப்பே அப்படிங்கிறது. நான் அந்த வீட்டுக்கு போனோடனே இந்த வீடியோவை தொடங்கும் போதே நம்ம இந்த வார்த்தையை சொல்லி தான் ஆரம்பித்தோம். கலைஞர் அவர்கள் பேசுகிற பொழுதெல்லாம் கலைஞர் கருணாநிதி முன்னாள் முதல்வர் அவர்கள் கழக உடன்பிறப்புகளே அப்படிங்கிறது. அது மாதிரி ஒரு உடன்பிறப்புக்கு உதவி செய்றீங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடு தான் நான் வீட்டை போய் பார்த்தேன். அதோடைய நீட்சியாக வந்தால் இங்கே நிறைய ஏழை எளிய உங்களுக்கு இப்படி வீடு கட்டி முடிஞ்ச அளவு எல்லாமே. இப்போ அந்த போன வாரத்துலேயே அண்ணன் ஒரு இது கட்டி தரணும்னு சொல்லி ரொம்ப ப்ரெஸ் பண்ணார். அப்போ நான் சொன்னேன், ரொம்ப இப்போ நெருக்கடியாக இருக்கேன்னு. அப்புறம் அவரே வேறு 2-3 பேரை சந்தித்து அதுக்கு சீட்டு, அதுக்குள்ளே செங்கல்லாம் வாங்கியிருக்கேன். அப்போ சொன்னார் லேபர் கொஞ்சம் இல்லை, கொத்தனார். அப்போ நான் 2 நாள் கொத்தனார் அனுப்பி விட்டுருந்தேன். இனியும் கொஞ்சம் வேலை இருக்குன்னாரு காலையில். நான் ஒரு 2 நாள் பொறுத்துக்குங்கண்ணே, அதை கொஞ்சம் கொத்தனார் அனுப்பி விட்றோம், அதுக்கு சேலரி இதெல்லாம் நம்ம கொடுத்துக்குவோம். கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கிறோம், நிறையா இது செய்கிறதுனால கொஞ்சம் பொறுங்க, நான் அதை பண்ணி கொடுத்துருவோம். அதுவும் ஒரு ஏழை இதுதான். அண்ணனும் அது வீடு தான். ஓகே பிரமாதம். அது வீடு தான். அது மாதிரி மெடிக்கல் மருத்துவ உதவியெல்லாம் 1-2 நம்ம கழக தோழர்கள் கொஞ்சம் பேருக்கு ரெகுலராகவே நம்மளால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சதை என்ன முடியுமோ அதை நம்ம செய்துகிட்டு இருக்கோம். அது
தலைவருடைய நினைவு இதாகவும் நம்ம பிறந்த நாள் அந்த மாதிரி விழாக்கள்லேயும் நிறைய எந்த விதமான மக்கள் பிரதிநிதித்துவ பதவியிலையும் இதுவரையும் சார் ஏற்கனவே 10 வருஷம் கவுன்சிலராக இருந்தேன் முன்னாடி சிட்டார் ஓ சிட்டார் அதில் ஆரம்பம் எனக்கு அதான் 96 முதல் 2001 வரைக்கும் ஓகே 21 வயசுலேருந்து 31 வயசு வரை. ஓ அப்பவே உங்களோட வாலிப இதுலயே ஆமாம் ஃபஸ்ட்டு எனக்கு 21 வயசு முடிஞ்சு 1 மந்த்லேயே நான் கவுன்சிலர் 21 வயசுல தான் உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி போட்டியிட முடியும். அப்போவே போட்டியிட தகுதி வரும்போதே எனக்கு அந்த எலெக்ஷன் அப்போவே. இன்னொன்று உங்களுடைய இந்த பகுதி இந்த மண்ணுங்கிறது ஒரு தேசிய கட்சிகள் நீரோட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதில் எப்படி ஒரு திராவிட கட்சிகளுடைய தாக்கத்தை எப்படி கொண்டு போறீங்களா சார்? அது எப்படி? இல்லை நாங்கள் இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கலைஞருடைய அரசாங்கத்திலையும் சரி இப்போ தளபதியுடைய அரசாங்கத்திலையும் பல திட்டங்கள் வந்து பல இடங்களில் நிறைவேற்றப்பட்டிருக்குது. உங்களுக்கு அங்கே தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் பல்வேறு பிரச்சனைகளை நம்ம வந்து இன்றைக்கி உங்களுக்கு சுதாரணமாக சொல்லணும்னா வலியலா கிராமத்தில் பல ஆண்டு காலம் வந்து நமக்கு மின்சாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போவும் இல்லை. ஆனால் ஒரு அன்னைக்கு ஒரு 27-28 வீடுகளுக்கு நம்ம உடனடியாக ஒரே நாளில் அன்னைக்கு மின்சாரம் கொடுத்தோம். அது அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஒரு இது. இன்றைக்கும் அந்த பகுதியை பொறுத்தவரையில் முன்னால் வந்து தேசிய கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் ஜெயிக்கும். இன்றைக்கி இப்போ நம்ம ஒரு 4 தேர்தலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்கள் தான் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி யாரோ அவங்க தான் அதிகமான வாக்குகள் அந்த மலையோர பகுதிகளில் இன்றைக்கும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. என்னென்னா மக்கள் சேவை தான் மகேசன் தேவை அப்படிங்கிறவங்க. ஒரு எளிய மக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி தான் நம்ம கடவுளுக்கு செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிறோம். நாங்கள் பார்த்தோம் நீங்கள் நிறைய பேருக்கு அந்த இல்லம் கட்டி கொடுக்குறதா இருக்கலாம். அவங்க உள்ளத்தை கவர்ந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் உங்களை சந்திச்சதில் ரொம்ப நிறைவாகவும் இருக்குது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. சரி.